இன்னைக்கு அயனார் துணை சீரியலில் நிலா வந்து இப்போ சோழன் வெளியே உட்காந்துருக்கும்போது அவன் பக்கத்தில் போய் நிற்பா. நின்றுட்டு சோழன்கிட்ட கேட்பா, என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. எல்லாரும் ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஏன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா நிலா. அதுக்கு சோழன் சொல்லுவான், ஏங்க எல்லாரும் மட்டும் என்னைய கிண்டடிக்கலாம், அப்போது நான் மட்டும் வருத்தப்படக்கூடாது அதை பற்றி, மற்றவங்க எல்லாம் பேசும்போது நான் கேட்டுட்ருக்கணுமா, இந்த சோழன் மட்டும் என்ன எப்பவும் சாதாரணமாக யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருப்பான். அப்போது அவள் சொல்லுவா, அவங்க விளையாட்டாக தானே எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நான் வந்து ஐ லவ் யூ சொன்னது தப்பு தான், சொல்லியிருக்கக்கூடாது தான். என் வாய் இருக்குல்ல, என் வாய் வந்து கேட்கவே மாட்டேங்குது. சொல்லாதேன்னு சொல்லி சொன்னாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாமே சொல்ல தோணிடுது. நான் போய் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அந்த விஷயத்த ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருப்பான். சொல்லிவிட்டு நிலா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பா. அப்போ டக்குன்னு எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, மதுரை வரைக்கும் நான் போக வேண்டியிருக்குங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாள். மதுரைக்கு போக போகிறேன்னு சொன்ன உடனே நிலா சொல்லுவாள், சரிங்க, இந்த நேரத்தில் நைட் நேரத்தில் கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க, நீங்கள் வந்து இப்போ இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தூங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அக்கறையாக அவங்ககிட்ட சொல்லுவாள். அவனும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நிலா வந்து தனியாக உட்காந்து மொபைல் பார்த்துட்ருப்பா நைட் நேரத்தில். அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அப்போ ராகவ் வந்து மெசேஜ் போடுவான். என்னடா இந்த டைமில் இவன் மெசேஜ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டக்குன்னு பாப்பா, மணி 11 மணி ஆகுது, இந்த நேரத்தில் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவா. அப்போ அவன் வந்து ஃபீல் பண்ணுவா, ஐயோ இவனோட மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமே அப்படிங்கும்போது என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் ஹாய் நிலா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். உடனே அதுக்கு திரும்ப அவனே இன்னொன்று போட்டிருப்பான், தூங்கிட்டீங்களாவா ஏதோ ஒன்று கேட்டு போட்டிருப்பான். அப்போது நிலா வந்து நினைப்பா, ஐயோ இவனோட மெசேஜ் வேறு நம்ம பார்த்துட்டோமே, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் திரும்ப வந்து போட்டிருப்பான், ப்ளூ டிக் வேறு விழுந்துட்டேன், என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும் போதே அவன் இவளுக்கு திரும்ப மெசேஜ் போடுவான், நீங்கள் இன்றைக்கி நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னே இவள் அதுக்கு சரி மெசேஜ் பண்ணிடுவோம் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு மட்டும் போட்டிருப்பான். அவன் அதுக்கு ரிப்ளை பண்ணோடனே திரும்பவும் என்ன பண்ணுவான், அவளுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருவான். இவளுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கோவமாக வரும், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்க்காம அப்படியே ஃபோனை கீழே வச்சுருவா. உடனே இவன் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ரிப்ளை கூட பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுவான், திரும்ப கால் பண்ணுவான். கால் பண்ணோடனே இவன் வந்து அதை எடுக்க மாட்டான். எடுக்காமல் அதுக்கப்புறம் இவன் அப்படியே விட்டுருவான். இவனும் அதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் காலையில் வந்து நிலா கிச்சனுக்குள்ளே போவாள். அப்போ சேரன் வந்து சமையல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ சேரன் சொல்லுவான் இவகிட்ட, சாரிப்பா, நேற்று சோழன் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ தப்பாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் அதை ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலண்ணா, ஏற்கனவே அவங்கக்கிட்ட நான் பேசிட்டேன், நேற்று நைட்டே பேசி அதை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிலா சொல்லுவாள். அப்போது அந்த டைமில் பக்கத்தில் பாண்டி வந்து சொல்லுவான், நீ இல்லைங்க நேற்று அவன் இது மட்டும் சொல்லலைங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு அவன் என்னெல்லாம் எனக்கு பண்ணினான் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பிரஷனோட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பா டீட்டெயிலாக. அப்போ சொல்ல இவங்க சிரிச்சு சிரிச்சு அதை கேட்டுட்ருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருப்பா. அப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, சோழன் வந்து அதாவது உண்மை பேசினா தான் நமக்கு இதாக இருக்கும், பொய் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அவர் பேசுகிறது நமக்கு தெரிஞ்ச கதை தானே, நான் இன்றைக்கா வந்திருக்கேன் இதில் கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா யார் நிலா. எனக்கு அதனால் இப்போ அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதனால் எனக்கு இப்போ வந்து முன்னாடி போய் சொல்லும்போது கோபம் வரும், இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படிங்கிற மாதிரி அவள் நிலா சொல்லுவாள். பாட்டி வந்து சோழன் சொன்ன அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிலாவும் சேரனும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு சட்டியில் வந்து பொங்கல் எடுத்துகிட்டு வந்திருப்பா வானதி. வானதி எடுத்துகிட்டு வந்து இருக்கும்போது இவங்க சிரித்து பார்த்து பேசிகிட்டு இருந்ததை அப்படியே கேட்டுட்டு அந்த இடத்துல நின்றுருவா. ஏன்னா அவளுக்கு நிலா கூட அவன் சிரித்து சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் அதுக்கப்புறம் நிலா சொல்லுவா, சரி நான் போயிட்டு கிளம்புறேன், நான் வேலைக்கு நேரம் ஆகிட்டு அப்படின்ட்டு சேரன்கிட்ட சொல்லிவிட்டு பாண்டிகிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புவா. கிளம்பி வெளியே வர நேரத்தில் அங்கே நிலா வந்து இவளை பாப்பா, வானதியை பாப்பா, என்ன வானதி இங்கேயே நின்றுட்டீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாள். உடனே அதுக்கு வானதி சொல்லுவா, சிரிச்சிட்டு நான் நார்மலாக இருக்கிற மாதிரி, நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லுவாள். அப்போ இவளும் வந்து என்ன சொல்லுவான்னா, நிலா வந்து சொல்லுவா, சரி வாணி எனக்கு நேரம் வானதி எனக்கு நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது
பாண்டி அங்கேருந்து வந்துட்டு, "என்ன வானதி திடீர்னு வந்திருக்க எப்பயுமே காலையிலேயே?" அப்படின்னு கேட்கும்போது, வானதி சொல்லுவா, "நான் வந்து எங்க பக்கத்தில கோயில்ல வந்து இன்னைக்கு எங்களோட பூஜை பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது நாங்க வந்து பொங்கல் பண்ணோம். அதனால உங்களுக்கு கொண்டுட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டிய குடுப்பா. அப்போ சேரன் அத வாங்கி வந்து அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து அத இவனுக்கு பாண்டிக்கு குடுப்பான். பாண்டி வந்து அத கையில வாங்கிக்கிட்டு பேசிட்டு இருப்பான் வானதிகிட்ட. சேரனும் கொஞ்சம் எடுத்து வாயில அத சாப்பிட்டுட்டு, "சூப்பரா இருக்குப்பா பொங்கல்" அப்படின்னு சொல்லி அவகிட்ட வானதிட்ட சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில ரூம்ல இருந்து நிலா வெளிய வந்துட்டு, "நான் நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, சேரன் சொல்லுவான், "இந்தாப்பா நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு" சொல்லும்போது, "இல்லண்ணா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டு, எனக்கு இப்ப வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வானதி சொல்லுவா, நான் கொண்டுட்டு வந்ததெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவா. அப்போ பாண்டிக்கு வந்து அது என்னடா இவ ஒரு மாரி வித்தியாசமா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பார்ப்பான். ஆனா நிலா அத கேஷுவலா எடுத்துட்டு, இல்ல எனக்கு கொஞ்சம் பசிக்கல. இப்ப தான் நான் நெறைய இட்லி சாப்பிட்டுட்டேன். அண்ணன்கிட்ட கூட கேளுங்க சேரன் அண்ணன்கிட்ட நான் இன்னைக்கு 5 இட்லி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. யாரு? நிலா. அப்பவும் வந்து இவள வந்து எடக்கு மடக்காவே இவ வந்து பேசிக்கிட்டே இருப்பா. நிலாவ வந்து குத்தி குத்தி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. மனசு இதா இருக்கு. ஒரு மாதிரி, "நீங்க இங்க இத சாப்பிட மாட்டீங்க" அப்படின்ட்டு பொங்கல சாப்பிடாததுக்காக நெறைய காரணம் சொன்னோனே, இப்போ அந்த டைம்ல டக்குன்னு இப்போ இவ சொல்லுவா சேரன் அண்ணன்கிட்ட, "அண்ணே எனக்கு கொஞ்சோண்டு பொங்கல் குடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவன் எடுக்கறதுக்குள்ளே பாண்டி கைய நீட்டிக்கிட்டு பொங்கல் வச்சிருப்பானா, டக்குன்னு அதுலேருந்து பொங்கல் எடுத்து வாயில போட்டுக்கிடுவா. அப்பவும் என்ன சொல்லுவான்னா, இவளுக்கு வானதிக்கு வந்து கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு, "எதுக்கு நீங்க அவங்க இதுலேருந்து எடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நிலா சொல்லுவா, "இதில என்ன இருக்கு? பாண்டிகிட்ட இருந்து தானே எடுக்கிறேன். ஏன் பாண்டி நான் எடுத்து உங்க கையிலேருந்து சாப்பிடக்கூடாதான்னு?" சொல்லும்போது, நீங்க சாப்பிடலாங்க எவ்வளோனாலும். இந்தாங்க இன்னும் கொஞ்சம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு" அவன் சொல்லுவான். அப்போ இவளுக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும். அந்த டைம்ல நிலா வந்து "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பிருவா. வெளிய கிளம்பி போகும்போது, அவளுக்கு வந்து கையில அப்பவும் அவன் சொல்லுவான் பாண்டி சொல்லுவான், பல்லவன் பல்லவனும் இல்ல, எப்போ நீங்க பல்லவன் கூட போவீங்க? இன்னைக்கு சோழனும் இல்லைல்ல, நான் வேணா உங்கள கொண்டு விடட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நிலா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவா. அப்போ வானதி வந்து இவன் பாண்டிகிட்ட சொல்லுவா, "எதுக்கு நீ கொண்டு விடுறேன்னு சொல்லி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவன வந்து ஒரு மாதிரி பேசும்போது, அப்ப அவன் சொல்லுவான், "ஆமா எப்பவும் எங்க வீட்ல பல்லவன் கொண்டு விடுவான், இல்லைன்னா சோழன் கொண்டு விடுவான். இன்னைக்கு 2 பேரும் இல்ல. அப்ப நான் தானே விடணும். அதனால கேட்டேன். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலா பேசிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் நிலா வெளிய போய் போய் கிளம்பி போயிட்டுருப்பா. அந்த போற நேரத்தில நிலா வந்து சொல்லுவா, அ க அ அவ யோசிப்பா. என்ன யோசிப்பான்னா, இன்னைக்கு நம்ம வந்து அவன் சோழன் குடுத்த வாட்ச நம்ம கட்டியிருக்கோம். இந்த வாட்ச அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புவோம்ன்னு சொல்லிட்டு, 2, 3 செல்ஃபி எடுப்பா. எடுத்துட்டு அவனுக்கு சோழனுக்கு அனுப்பி விடணும்னு நெனைக்கிற நேரத்தில, திடீர்னாப்புல அவளுக்கு என்ன தோணுனா, வேண்டாம் வேண்டாம். இவருக்கு இத வேற அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பில்டப் பண்ணுவாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அவ ஆஃபீஸ்க்கு கிளம்பிருவா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போன பிறகு, அங்க போய் பார்த்தோன்னா, அங்க உட்காந்து நிலாவும் அந்த திவ்யாவும் ஆஃபீஸ்ல உள்ளவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில அவன் இங்கேருந்து அங்கேருந்து இவன் வந்துருவான். யாரு? ராகவ் வந்துட்டு, "எதுக்காக இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கோவத்தில திட்டுவான். அப்ப இவங்க 2ம் ரொம்ப அப்செட் ஆகி பார்ப்பாங்க. இது ஆஃபீஸ் டைம் வேலை பார்க்குற டைமா? இல்ல தான் நீங்க பாட்டுக்கு வெட்டியா பேசிட்டு இருப்பீங்களான்ட்டு கொஞ்சம் ஹார்ஷா பேசுற மாரி பார்த்தோனே, இவங்க 2ம் ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்ல அவன் கூல் கூல் நான் சும்மா ஜாலியா தான் வேணும் பேசினேன். சீரியஸாலாம் பேசல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கையில அவ கட்டியிருக்க வாட்ச பார்ப்பான் ராகவ். நிலா கையில கிடக்கிற வாட்ச பார்த்துட்டு, "இது உங்களுக்கு நல்லா இல்ல. நீங்க பிராண்டட் வாட்சா கட்டினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இனிமே இந்த வாட்ச்லாம் கட்டாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட இருக்கிற ஒரு கிஃப்ட் மாரி இருக்கும். அந்த அத குடுத்துட்டு, "இது ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச். இந்த வாட்ச நீங்க கட்டுங்க இனிமே. இனிமே இத தான் நீங்க கட்டணும் என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அப்போ அவ சொல்லுவா, "இல்ல இல்லைங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒண்ணும் அது என்ன சொல்றது? நான் எல்லாருக்கும் ஆஃபீஸ்ல நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இத நான் குடுப்பேன். அந்த மாரி தான் உங்களுக்கும் குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ப கூப்பிட்டு, "முருகா நீங்க சொல்லுங்க." அப்படின்னோனே, "ஆமா அப்படிதான் எனக்கு நீங்க குடுத்த வாட்ச தான் சார் நானும் கட்டியிருக்கேன்னு" சொல்லி அவன் சொல்லுவான். அந்த டைம்ல இவ அப்படி சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு வாங்கிருவா. "இனிமே எப்பவும் நீங்க இந்த வாட்ச தான் கட்டணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுட்ட குடுத்து, இவனோட மொபைல குடுத்து, "இத எனக்கு நாங்க அவனுக்கு கிஃப்ட் பண்ற மாரி ஃபோட்டோ எடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அந்த ஃபோட்டோ அவ நெறைய எடுத்து அவளுக்கு குடுப்பா. அப்ப சிரிக்காம இருப்பான். அவளுக்கு சிரிக்காம அப்படி வாங்கிக்கிட்டு இருப்பா நிலா. அத பார்த்தோனே நிலாவ சிரிக்க சொல்லுவான்.
சரின்னு சொல்லிட்டு அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அப்போ அந்த டைமில் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு அவன் என்னோடய ரூமுக்கு போயிடுவான். அங்கே போய் அவளோட செல்ஃபியில் அவ கூட அதாவது அவளோட எடுத்த ஃபோட்டோ எடுத்து ராகவ ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் சோழன் வந்து ட்ரை பண்ணிவிட்டு மதுரையிலேருந்து அங்கே கிளம்பி ஊருக்கு வர்றதுக்காக ரெடியாக இருப்பான். அந்த சமயத்தில் இந்த மொபைலை பார்ப்பான். மொபைலை பார்க்கும்போது ராகவ அனுப்பின ஃபோட்டோ வரும். என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த கிஃப்ட்டை வாங்குற மாதிரியும் அவள் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி இவன் இந்த கிஸ்ஸிங் ஸ்மைலி இருக்கும்ல, அந்த ஸ்மைலியும் அதில் போட்டதையும் பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே வீட்டுக்கு நேராக வருவான். வரும்போது தூக்கம் இல்லாமல் வந்துட்டுருப்பான் அந்த டைமில். அப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். உட்காரும்போது அவங்க அப்பா வீட்டில் இருப்பாங்க. வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பிரியாணி வாங்கி வச்சுருப்பாரு. அதை சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும்போது ராகவ்கிட்ட சாரி அது யார் இவங்கிட்ட கேட்பாங்க. யார் சோழன்கிட்ட கேட்பான், என்னடா நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்போ தான் வரேன், வெளியூர்லேருந்து வரேன். எதுக்கு நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் அப்படி வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், கூப்பிட்டாரு அதனால போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஏன் நேற்று உனக்கும் அவளுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, எப்போவும் என் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுவான். சரி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு என்னது சாப்பாடுன்னு சொல்லி சொல்லும்போது, பிரியாணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் பிரியாணி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பான் சோழன். அதுக்கு நடேசன் சொல்ல, உங்கள் அண்ணன் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கான், உனக்கு வேணும்னா சொல்லு பிரியாணி தாரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுப்பான் பிரியாணியை. அந்த கொடுக்குற நேரத்தில் இவன் சொல்லுவான், ரொம்ப அவங்க அப்பாட்ட சொல்லுவான், எனக்கு யார்ட்டையாவது ஃபீல் பண்ணி பேசணும் போல இருக்குது, என்ன செய்ய தெரியலை எனக்கு அதை அப்படின்னோடனே, அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான். அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொன்ன உடனே இவர் நடேசன் ஒரே ஓட்டம் ஓடி போயிடுவார். அது தெரியாமல் அந்த நடேசன்கிட்ட உட்காந்து இவன் அவளத்தையும் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் புலம்பி முடிச்சோன்னு பார்த்தா அவங்க அப்பா அங்கே இருக்க மாட்டார். அப்போ தான் சொல்லுவார், எல்லாருமே இவரும் ஓடிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான் சோழன். அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷாப்பில் வந்து பாண்டி வந்து அந்த கண்ணன் வேலை பார்க்குற பையன்கிட்ட வந்து சொல்லுவான், நான் பெங்களூருக்கு போகிறதுக்காக கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவான். எதுக்கு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை பொருளெல்லாம் வாங்கிட்டு வரும்போது காரில் போட்டுட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும், நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அங்கேருந்து வானதி வந்துடுவா. வானதி வந்துட்டு, நீ இப்போ என்ன பெங்களூருக்கு எங்கே போகிற அப்படின்னு சொன்னோடனே, பெங்களூருக்கு நீ பெங்களூருக்கு போகிறதுக்கே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உங்கள்கிட்ட அப்பவுமே சொன்னேன்ல அப்படின்பான். அப்போது நீ அது என்கிட்ட எங்கே சொன்னேன், உங்கள் அண்ணன்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னோடனே, அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை எங்கள் அண்ணன்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நான் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எங்கள் அண்ணன்கிட்ட திரும்ப சொன்னேன். அப்போ எங்கள் அண்ணன் கூட சொன்னாங்கல்ல, ஏற்கனவே நீ சொல்லிட்டீலடா அப்படின்னு, உனக்காக தான் வானதி நான் சொன்னேன் அப்படின்னோடனே, அதுக்கப்புறமும் சரின்ட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அவள் சொல்லுவாள், நான் உன் கூட வரேன் பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இல்லை உங்கள் வீட்டிலலாம் சொல்லாமல் அப்படிலாம் எங்கேயும் வரக்கூடாது, அப்புறம் என்ன பண்ணுவேன் உங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்தானா, இல்லை நான் ஏதாவது எங்கள் வீட்டில் சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லுவாள். அப்போவும் அவன் சொல்லுவான், இல்லை நைட் ஆயிரும், ரொம்ப லேட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கும்போது, அவள் சொல்லுவாள், நீ அப்போ என்னையை கூட்டிகிட்டு போகாமல் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கோவப்படுவாள். அப்போது இல்லை நான் இப்போ நான் போயிட்டு வந்தேன்னா நான் பாட்டுக்கு எங்கேனாலும் போயிட்டு வந்துடுவேன், உன்னால் அங்கே எங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அலைவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அன்றைக்கி உன் கடையில் நான் 10 மணி வரைக்கும் உன் கடை திறப்புக்கு இருந்தேன்ல, அதே மாதிரி நான் இப்போவுமே இருந்துக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போது உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை உங்கள் வீட்டில் நீ சொல்லிட்டு வர்றதான் எனக்கு சரின்னு படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், நேராக போய் என்ன செஞ்சிருவா, காரில் போய் ஏறி உட்காந்துருவா. அப்போது இவன் அதுக்கு முன்னாடி கூட சொல்லுவான், நீ உங்கள் வீட்டில் உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்களா அல்லது நீ அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியலை, நீ பண்ணுறத பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கூட கேட்காம இவன் டக்குன்னு போய், நான் காரில் தானே வந்திருக்கேன், அதனால் நான் உன் கூட காரில் போகிறதுனால உன் கூட கார்லேயே நான் வரேன், நம்ம ரெண்டு ஜாலியாக பேசிகிட்டே போகலாம் அப்படின்பா. அங்கே போயிட்டு உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துருவா. அப்போ அந்த கண்ணன் வந்து சொல்லுவான், சரி கூட்டிகிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் போயிட்டு அதை காட்ட மாட்டான். ஆனால் அங்கே வந்து பெங்களூரில் போய் அவன் ஜாமானை வாங்கிக்கிட்டு வந்து உட்காருவான். அப்போ காரில் வந்து வானதி உட்காந்துருக்கும்போது, எது மணி 5:30 ஆகிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை நான் இன்னும் 2 மணி நேரம் ஆகும், ஒரு ஜாமான் வர வேண்டியிருக்கான், இன்னும் 7 மணிக்கு தான் அது கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம உட்காந்து தான் போகணும் அப்படி சொல்லும்போது, வானதி சொல்லுவா, என்னது 7 மணிக்கு வரணுமா,
இப்போமே 5:30 ஆயிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல பாட்டி. ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்க, கரெக்ட்டா போய் சேர வேண்டாமா? அப்படி இப்படின்னு அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவா. நம்ம இப்போ போனோன்னா இப்போ கிளம்புனா தான் நம்ம நைட்டு 9 மணிக்கு போய் சேர முடியும். 11 மணிக்காவது போக முடியும். இல்லைன்னா லேட் ஆயிரும். மிட் நைட்ல போக வேண்டியிருக்கும். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. அப்படி இப்படின்னு ஏசுனோனே அவனுக்கு செம கோவம் வந்துரும் பாட்டிக்கு. அப்ப சொல்லுவான், "உன்கிட்ட இதுக்கு தானே நான் சொன்னேன். நீ வராத" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்னை யார் வர சொன்னா?" அப்படின்னு சொல்லும்போது கூட அவ அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கும்போது சரியான கோவம் வந்துரும் பாட்டிக்கு. நான் ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப எனக்கு வந்து இதுக்காக நான் பெட்ரோல் செலவழிச்சு திரும்ப திரும்பலாம் வந்துகிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல அவகிட்ட பேசுற மாதிரி முடிச்சிருப்பான். வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.